சிஎல் நீங்க எடுத்துட்டே இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எடுத்த சிஎல் வந்து நாங்க ஈகலா கால்குலேட் பண்ணுவோம்லாம் கிடையாது இங்க. சரிங்களா? சிஎல் இஸ் ஆல்வேஸ் ட்ரீட்டட் அஸ் டியூட்டி அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட். நமக்கு இருக்க மாதிரியே அவங்களுக்கு அங்க என்ன இருக்கு, ஏர்ன்டு லீவ் அப்படின்னு சொல்லின்ற இஎல் இருக்கு. சரிங்களா? இந்த இஎல் எப்படி நமக்கு கொடுக்குறாங்க அப்படி கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து நிறைய ரூல் அடிக்கடி இருக்கு. இயர்ல என்ன பண்ணுவாங்க, டெம்பரரி கவர்மெண்ட் சர்வெண்டா அவங்களுக்கு வந்து 2.5 நாள் கொடு, ஒவ்வொரு மாசத்துக்கும் 2.5 நாள் கொடு, இல்லாட்டி ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் 7.5 நாள் கொடு, அல்லது என்ன பண்ணு அவரு ப்ரொபேஷன் டிக்ளேர் ஆன பிறகு அதை வந்து ரீகாஸ்ட் பண்ணு, அப்ப மறுபடியும் இன்னொரு ரூல் கூட ப்ரொபேஷன் ஆன பிறகு ரீகாஸ்ட் பண்ணாத, அப்படி வேரியஸ் ரூல்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் இஷ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரே ஒரு இதுதான், மக்களுக்கு இஎல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1/1 வந்துச்சுன்னா, 1 ஜனவரி வந்துச்சுன்னா அட்வான்ஸ் கிரெடிட் தான் 15 நாள் இஎல் கிரெடிட் ஆயிரும். அது டெம்பரரி கவர்மெண்ட் சர்வெண்ட்னாலும் சரி, புதுசா வந்தவர்னாலும் சரி, ரொம்ப வருஷம் சர்வீஸ் போட்டவர்னாலும் சரி, 1/1 அன்னைக்கு என்ன ஆகும், 15 நாள் அட்வான்ஸ் கிரெடிட் ஆயிரும். அதே மாதிரி 1/7 அன்னைக்கு அட்வான்ஸ் கிரெடிட் ஆயிரும். உதாரணமா ஒருத்தர் கிறிஸ்துமஸ் முடிஞ்சுதான் வந்து ஆபீஸ்ல புதுசாவே ஜாயின் பண்றாருன்னா அவருக்கும் 1/1 அன்னைக்கு 15 நாள் அட்வான்ஸ் லீவ் கிரெடிட் ஆயிரும். சரிங்களா? சோ இது ஒரு மெத்தட். இப்போ ஒருத்தர் மிடில் ஆஃப் த 6 months ஜாயின் பண்றாரு, ஆகஸ்ட் மாசம் வச்சுக்கோங்க, ஜூலைல அவருக்கு போட்டுக்க மாட்டாங்க. சோ ஆகஸ்ட்ல ஜாயின் பண்ணாருன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கு ஒவ்வொரு மாசத்துக்கும் 2.5 நாள் லீவ் கிரெடிட் பண்ணுவாங்க. அது 2.5 நாள்ன்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒருத்தர் ரிட்டையர் ஆக போறாரு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் ஏப்ரல்ல ரிட்டையர் ஆகிறாருன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசத்துக்கு என்ன பண்ணுவாங்க, 2.5 நாள் கால்குலேட் பண்ணி 10 நாள் கொடுத்துருவாங்க அட்வான்ஸ் கிரெடிட்டா. சரிங்களா? ஸோ அப்படி ஆல்வேஸ் அது டெம்பரரி கவர்மெண்ட் சர்வெண்ட்னாலும் சரி, கவர்மெண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்னாலும் சரி, ஒரு அட்வான்ஸ் கிரெடிட் பாயிண்ட் தான் உண்டு. 1/7 அன்னைக்கு ஒரு அட்வான்ஸ் கிரெடிட் உண்டு. மிடில் ஆஃப் த 6 months ஜாயின் பண்றவங்களுக்கு ப்ரொபோசலா மாசத்துக்கு 2.5 நாள் உண்டு. அதை நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ரிட்டைர்மெண்ட் முடிச்சு ரிசைன் முடிச்சு போறவங்களுக்கு ப்ரொபோசலா 2.5 நாள் உண்டு. இதை மட்டும் ஒரு இடத்துல சின்னதா நோட் பண்ணிக்கங்க. தான் அவங்களுக்கு என்ன ஆகும் இல்ல, இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா, இது யார் யாருக்கு அப்ளை ஆகும், இது கேள்வி கேட்கலாம் அவங்கள. யார் யாருக்கு அப்ளை ஆகும், யார் யாருக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு. யார் யாருக்கு அப்ளை ஆகாது அப்படின்னா, வெக்கேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்ற வெக்கேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கிடையாது இந்த ரூல். சரிங்களா? ரயில்வே காரங்களுக்கு இந்த ரூல் அப்ளை ஆகாது. 2. சரிங்களா? மிலிட்டரி காரங்களுக்கு இந்த ரூல் அப்ளை ஆகாது. சரிங்களா? யார் யாருக்கு அப்ளை ஆகாதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இது 3 நோட் பண்ணிக்கங்க. இந்த அட்வான்ஸ் கிரெடிட் ஆஃப் 15 days இஸ் நாட் அட்மிசபிள் டு ரயில்வே எம்ப்ளாயீஸ், மிலிட்டரி எம்ப்ளாயீஸ், வெக்கேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு அப்ளை ஆகாது. அது ஒவ்வொருத்தரும் நோட் பண்ணிக்கங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த அட்வான்ஸ் கிரெடிட் 5 நாள் தான் கிரெடிட் ஆகும். 1/1க்கு ஒரு 5 நாள், 1/7க்கு ஒரு 5 நாள். அவங்களுக்கு என்ன ஆகும், 30 நாள், 20 நாள்ல 30 நாளைக்கு வெக்கேஷன் கிடைக்கும். சரிங்களா? 20 நாள்ல 30 நாளைக்கு வெக்கேஷன் டிபார்ட்மெண்ட்ல வெக்கேஷன் கிடைக்கும். அந்த வெக்கேஷன் அவங்க வந்து அந்த வருஷம் எடுத்துக்கலைன்னா அந்த வருஷத்துக்கு அந்த எடுத்துக்காத போர்ஷனையும் இஎல்ஆ கிரெடிட் பண்ணிடுவாங்க. உதாரணமா ஒருத்தருக்கு வந்து 25 நாள் வெக்கேஷன் டிபார்ட்மெண்ட்ல லீவ் இருக்கு வச்சுக்காங்க, அவர் 5 நாள் மட்டும் போயிட்டு வந்தாரு வெக்கேஷனுக்கு அப்படின்னா, மீதி இருக்க 20 நாளை இஎல்லோட அட்வான்ஸ் கிரெடிட்டா 20 நாள் எடுத்துப்பாங்க அவர் இருக்கிறதோட சேர்த்து. ஆனா அந்த மாசம் வெக்கேஷனே போகலைன்னா அப்பவும் 20 நாள் தான் எடுத்துப்பாங்க, சப்ஜெக்ட் மேக்ஸிமம் ஆஃப் 20 days. அப்படி 25 நாள் இருக்கிறதுல 10 நாள் வெக்கேஷன் போயிட்டு திரும்பி வந்துட்டாரு, அவர் கூப்பிட்டாங்க அப்படின்னா 15 நாள் அவருக்கு அட்வான்ஸ் கிரெடிட்டா எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. யாருக்கு? வெக்கேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு. சரிங்களா? சோ இது 2 தான். வெக்கேஷன் இல்லாத டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு எப்படி, வெக்கேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு எப்படி, 15 நாள் 5 நாள். யாருக்கு அப்ளை ஆகாது, இது 3 நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மீன் டைம் இந்த ஏர்ன் லீவ் வந்து வேற இன்னொரு மெத்தட்லயும் கிரெடிட் ஆகும். யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? எனிஒன் ஃப்ரம் தி குரூப்? ஹாஃப் பே லீவுங்களா சார்? மேடம், ஹாஃப் பே லீவுங்களா சார்? ஹாஃப் பே லீவ் இல்ல, ஹாஃப் பே லீவ் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம். நம்ம இஎல் வந்து மறுபடியும் அவருடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறதுக்கு இன்னொரு வழி என்ன கேட்டீங்கன்னா, அன்அவைல்டு ஜாயினிங் டைம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒருத்தருக்கு ஜாயினிங் டைம் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேஷன்ல இருந்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு ஸ்டேஷன்ல போஸ்டிங் போட்டாங்கன்னா, உதாரணமா கோயம்புத்தூர்ல ஒருத்தர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி மதுரையில போட்டாங்கன்னா, மதுரையில இருக்க ஒருத்தர் ஜாயின் பண்ணி திருச்சியில போட்டாங்கன்னா, திருச்சியில இருக்கிறவர் ஜாயின் பண்ணி கோயம்புத்தூர்லயோ சென்னையிலயோ போட்டாங்கன்னா,
ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷன் போட்டாங்கன்னா தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ஜாயினிங் டைம். ஜாயினிங் டைம்ல 1 or 2 கொஸ்டின்ஸ் வரலாம். சரிங்களா? ஜாயினிங் டைம் அது போட்டு ஒரு சின்ன நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுக்கிறீங்களா ப்ளீஸ்? ஜாயினிங் டைம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, those government servant எந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆறாரோ அவருக்கு மட்டும்தான் ஜாயினிங் டைம் உண்டு. அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வார்த்தையை போட்டுக்கோங்க. சரி, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகலாம்? நான் கேட்கலாம், இப்ப எனக்கு மதுரை கொடுங்க, நான் மதுரைக்கு போய் நான் போய் வேலை பார்க்கல, எனக்கு கோயம்புத்தூர் கொடுங்க அப்படின்னு ஓன் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஜாயினிங் டைம் கிடையாது. சரிங்களா? சோ பப்ளிக் அப்ப கவர்மெண்ட் என்ன ஆகும்? உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுச்சுன்னா, மானிட்டரியா கவர்மெண்டே டிரான்ஸ்ஃபர் பண்ணுச்சுன்னா, போர்டே டிரான்ஸ்ஃபர் பண்ணுச்சுன்னா, இட்ஸ் அ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு அர்த்தம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல யாரை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஜாயினிங் டைம் உண்டு. அது ஜாயினிங் டைம் வந்து எங்கெங்க உண்டுன்னா, அதே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணா உண்டா, சென்னையிலே போஸ்டிங் பண்ணா உண்டா, சென்னையில விலங்கி பண்ணா உண்டானா 2 கண்டிஷன்லயுமே உண்டு. சரிங்களா? சோ சேம் ஸ்டேஷனுக்குள்ளேயே போட்டாலும் ஜாயினிங் டைம் இஸ் அட்மிசிபிள். தெரிஞ்சது கொஞ்சம் தெரிஞ்சா போதும், நீங்க ஜாயினிங் டைம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேணாம். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி, மறுபடியும் நல்லா சொல்ல கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒருத்தர் சேம் ஸ்டேஷன்லயே ஜாயின் பண்ணாங்கன்னா ஜாயினிங் டைம் 1 நாள் உண்டு. சரிங்களா? சேம் ஸ்டேஷன் இல்லாம வேற ஸ்டேஷன்ல மாத்தினாங்கன்னா அவருக்கு 3 விதமான ஜாயின் டைம் உண்டு. 1000 கிலோமீட்டருக்குள்ள ஜாயின் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா 10 நாள் ஜாயினிங் டைம். 2000 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டருக்கு மேல 2000 கிலோமீட்டருக்குள்ள ஜாயின் பண்ணாங்கன்னா 12 நாள் ஜாயினிங் டைம். 2000 கிலோமீட்டருக்கு மேல அப்படின்னா 15 நாள் ஜாயினிங் டைம். நோட் பண்றீங்களா? ஆனா இந்த 2000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறது வந்து இந்த பிளேசஸ் வந்து அவர் வந்து ஏர் டிராவல் பண்ணாருன்னா 12 நாள் தான் உண்டு. ட்ரெயின்ல போனாருன்னா 15 நாள், ஏர்ல போனாருன்னா 12 நாள். இது நோட் பண்ணிக்கிறீங்களா? இதுல ஒரு கேள்வி வரலாம். சோ 1000 to 2000, 2000க்கு மேல 10, 12, 15 வந்து ஏர் டிராவல்ல பண்ணா 12 தான். இப்போ அதுக்கு அடுத்து இன்னொரு காலம் வருது. என்ன காலம்னா, அதே 1000 கிலோமீட்டருக்குள்ள, அது 100 கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, 1000 கிலோமீட்டருக்குள்ள பண்ணா அவருக்கு 10 நாள் ஜாயினிங் டைம் உண்டு. இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணது வந்து 200 கிலோமீட்டருக்கு ரோட்ல போறாரு வச்சுக்கோங்க அவரு. சரிங்களா? 200 கிலோமீட்டருக்கு தாராபுரத்துல போடுறாங்க ஒருத்தர். சரிங்களா? தாராபுரத்துக்கு வந்து ட்ரெயின் இல்ல அப்படின்னு ஒரு ரோட்ல போறாரு. கரெக்டா? சோ ரோடுல டிராவல் பண்ண வேண்டியது 200 கிலோமீட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த 10 நாள் ஜாயினிங் டைம் வந்து 12 நாள் ஆயிரும். 12 நாள் ஜாயினிங் டைம் வந்து 15 நாள் ஆயிரும். ஏற்கனவே இருக்கிற ஏர் டிராவல் பத்தி கவலை இல்லை, அது 12 நாள் தான். சோ ஒருத்தருக்கு வந்து ஜாயினிங் டைம் எப்படி கொடுக்கலாம்? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்கலாம். அந்த வார்த்தை முக்கியம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணா தான் கொடுக்கலாம். 1 நாள் கொடுக்கலாம் அதே ஸ்டேஷனுக்குள்ளனா, 10 நாள் கொடுக்கலாம், 12 நாள் கொடுக்கலாம், 15 நாள் கொடுக்கலாம். இது 3 உங்களுக்கு என்னன்னு சொல்லியாச்சு. சரிங்களா? இப்போ ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ அவரு 10 நாள் டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, அவர் 2 நாள்ல போய் ஜாயின் பண்ணிட்டாருன்னா அவர் மீதி இருக்க 8 நாள் வந்து இயர்லாம் கிரெடிட் ஆயிரும். unavailed joining time, that is called unavailed joining time. the unavailed joining time அவர் என்ன பண்ணிக்கலாம்? இயர்லாம் கிரெடிட் பண்ணிக்கலாம். சரி, ஜாயினிங் டைம் எப்போ ஆரம்பிக்குது, ஜாயினிங் டைம் எப்போ முடியுது? எப்போ ஆரம்பிக்குதுதான் முக்கியம், எப்போ முடியுதுன்றது ஒண்ணு இல்லை. அவர் புது ஸ்டேஷன்ல போய் ஜாயின் பண்ணிட்டாருன்னா ஜாயின் டைம் முடிஞ்சிருச்சு அர்த்தம். சரிங்களா? ஒருத்தர் காலையில போர்னூன்ல ஒருத்தரை வந்து ஆர்டர் வாங்கினா வச்சுங்க. வேற ஒரு உதாரணமா வந்து அயூப் அலி இஸ் ஏர்பை டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சென்னை டு சேலம் போட்டு இந்த 7ஆம் தேதி போர்னூன் போட்டாங்கன்னா ஜாயினிங் டைம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த டே இட் செல். அதே வந்து அயூப் அலி சாரை வந்து ஆஃப்டர்நூன் வந்து அவர் போட்டாங்க, கொஞ்சம் நேரம் போட்டாங்க வச்சுக்க, இஸ் ரிலீவ்டு ஃப்ரம் தி சாமி சாந்தி ஆஃப்டர்நூன் போட்டாங்கன்னா ஜாயினிங் டைம் கமெண்ட்ஸ் ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே. அது சாட்டர்டே சண்டேவா இருந்தாலும் வெள்ளி. ஓகே, ஜாயினிங் டைம் பத்தி நிறைய இருக்கு, நமக்கு இவ்வளவு போதும். சரிங்களா?
சோ ஜாயினிங் டைம்ல ஒரு கேள்வி 2 கேள்வி வந்தா எழுதிடலாமா நீங்க? இப்படிதான் ஒரு ஜாயினிங் டைம்ல. சரிங்களா? எழுத முடியுமா? நோட் பண்ணி வச்சுக்கோங்களா? எழுத முடியும். யார் யார் நோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களால எழுத முடியும். சுருக்கமா சொல்லிடலாமா ஜாயினிங் டைம் பத்தி? ஜாயினிங் டைம் யாருக்கு உண்டுன்னா, யாரை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அவங்களுக்கு உண்டு. சேம் ஸ்டேஷனுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உண்டு, வேற ஸ்டேஷனுக்குள்ள பண்ணாலும் உண்டு. சேம் ஸ்டேஷனுக்குள்ள பண்ணீங்கன்னா 1 நாள் உண்டு. வேற ஸ்டேஷன்ல பண்ணீங்கன்னா 1000 கிலோமீட்டர்னா 10 நாள், 2000 கிலோமீட்டர் வரைக்கும் 12 நாள், 2000 கிலோமீட்டர் தாண்டிச்சுன்னா 15 நாள், அதே ஏர் டிராவல் இருந்துச்சுன்னா 12 நாள் மட்டும்தான். ஸோ அது நெசசிட்டேட்டட் பை 200 கிலோமீட்டருக்கு மேல ரோட்ல தான் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா 10 நாள் 12 நாள் ஆயிரும், 12 நாள் 15 நாள் ஆயிரும். சரிங்களா? ஸோ ஜாயின் டைம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த டே ஃபோர்நூன்ல ரிலீவ் பண்ணா அன்னைக்கு காலையிலே ஆரம்பிச்சிடும். ஆஃப்டர்நூன்ல ஜாயின் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் வெள்ளிக்கிழமை நீங்க ஈவினிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஜாயின் டைம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி சாட்டர்டே. அதே மாதிரி அங்க போறப்ப அவர் அங்க முடியல வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் ஜாயின் டைம் முடியுதுன்னா மண்டே ஜாயின் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டே கேன் பி சஃபிக்ஸ்ட். 2 நாளைக்கு லீவ் கேட்க முடியாது. அவர் unavailed portion of the joining time can be taken into credit of the hand leave. So year leave எப்படி வந்து உங்களுக்கு நம்ம என்ன சொன்ன மாதிரி அட்வான்ஸ் கிரெடிட் பிளஸ் unavailed joining time எல்லாம் வரும். சரிங்களா? EL can be இந்த ஒரு 6 மாசத்துக்கான EL இருக்கு, அது அடுத்த 6 மாசத்துக்கு கேரி ஓவர் ஆகுமானா ஆமா ஆகும். 30 நாள் வரைக்கும் நீங்க வாங்கல அப்படின்னா அடுத்தது கேரி ஓவர் ஆகும். சரிங்களா? இப்போ இஎல் எப்படி செலவழியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீவ் போட்டா இஎல் செலவழியும். கரெக்டா? 5 நாள் இஎல் போட்டீங்கன்னா 5 நாள் இஎல் செலவழியும், 10 நாள் போட்டீங்கன்னா 10 நாள் செலவழியும். சரிங்களா? ப்ரிஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சர்வீஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகேமா? இஎல் வேற மாதிரி என்ன செலவழியும்? நமக்கு முன்னாடி இஎல் சரண்டர் லீவ் சேலரி இருந்துச்சு, 15 நாளைக்கு ஒரு சரண்டர் பண்ணுவோம். இப்ப நமக்கு அது இல்லை. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எப்பயுமே சரண்டர் லீவ் சேலரி இல்லை. ஆனா இப்போ அவங்க என்ன பண்ணலாம், அவங்க எல்டிசி போனாங்கன்னா, லீவு போட்டு எல்டிசி போனாங்கன்னா 10 நாள் வரைக்கும் உள்ள இஎல்ல சரண்டர் பண்ணி காசு வாங்கிக்கலாம் எல்டிசில. சரிங்களா? அந்த மாதிரி அவங்க லைஃப் பிளஸ் 6 டைம் பண்ணிக்க முடியும். 8 இயர் சர்வீஸ்லயும் அவங்க 6 டைம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது மேபி 60 நாள் வரைக்கும் மேக்சிமமா இஎல்ல சரண்டர் பண்ணிக்கலாம் சர்வீஸ் டைப்ல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக மொத்தமா அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்க லீவ் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல 240 நாள் 240 days. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி they can accumulate up to 300 days. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. EL can be accumulated up to 300 days in case of central government servant. ஸோ அவங்க சரண்டர் அந்த வேலை முடிச்சுட்டு சூப்பர்அனிமேஷன்லயோ ரிசைனேஷன்லயோ அல்லது வாட் எவர் இட் மேபி விஆர்லயோ ஏதோ உள்ள போறப்போ அவங்க என்ன பண்ணிக்கலாம், 300 நாள் இஎல்ல அவங்க சரண்டர் பண்ணி இஎல் சேலரி வாங்கிக்கலாம். இஎல் சரண்டர். சரிங்களா? இதுல நீங்க எழுதிக்க வேண்டிய இன்னொரு லிஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க 6 மாசம் வேலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, இஎல் வந்து கிரெடிட் ஆகுது. கரெக்டா? 6 மாசத்துல 3 மாசத்துல லீவ்ல இருக்கீங்க இஎல்ல, அப்ப என்ன ஆகும்? எனிவன்? சார் ஸ்ரீதர் சார் சொல்லலாம். ஸ்ரீதர் சாரோ ஐயூபலி சாரோ யாரும் என்ன சொல்லலாம். சார் கொஸ்டின் சொல்லுங்க சார். திரும்பி என்ன கேட்டீங்க? 3 மாசம் இஎல்ல இருக்காரு, 3 மாசம் ஆபீஸ் வந்திருக்காரு, அவருக்கு எவ்வளவு அட்வான்ஸ் கிரெடிட் வரும்? 3 மாசம் 7 days. 7 days கிடையாது, அவருக்கு 15 நாள் இஎல் கிரெடிட் ஆகும். இந்த வார்த்தைக்கு முக்கியம் என்ன கேட்டீங்கன்னா, 6 மாசம் வேலை பார்த்தா 20 years லீவ் மாதிரி இஎல் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா லீவ் இயர்ஸ் லீவ். அந்த வார்த்தை எழுதுங்க, லீவ் இயர்ஸ் லீவ். ஏன்னா நீங்க சம்பாதிக்கிறது லீவ்ல இருந்தா கூட ஒரு 15 நாள் மறுபடியும் கிரெடிட் ஆகும். 6 மாசமே லீவ்ல இருந்தா கூட அட்வான்ஸ் கிரெடிட் 15 நாள் இருக்கும். சரிங்களா? சோ இஎல் பொறுத்த என்ன சொல்லுவாங்க, இங்க சொல்லுவாங்க தெரியல, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன வார்த்தை சொல்லுவாங்க, லீவ் ஏர்ன்ஸ் லீவ். நீங்க லீவ்ல இருந்தா கூட அந்த லீவ் உங்களுக்கு இன்னொரு லீவை ஏர்ன் பண்ணி கொடுப்போம். சரிங்களா?
ஸோ 3 மாசம் இயல் 4 மாசம் இயல் இருந்தா கூட அடுத்த 6 மாசம் கிரெடிட் வரப்போ என்ன பண்ணுவாங்க, அவருக்கு வந்து ஃபுல் இயல் கொடுத்துருவாங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் இயல். இயல் பத்தி அந்த பத்தி கூட உங்களுக்கு சார் ஒரு டவுட் சார். 180 டேஸ் இயல் எடுத்துக்கலாம். சார் 180 டேஸ் ஒரு இயல் எடுத்தாருன்னா அவர் வந்து பிரசிடென்ட்ட போய் கேட்கணும், ஏன் எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் 180 டேஸ் மேல யாரும் இயல் போறது இல்லை. சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். 180 டேஸ் இயலுக்கு வேற லீவ் போடலாம் சார். மெட்டர்னிட்டி லீவ்ல உள்ளவங்க சார், மெட்டர்னிட்டி லீவ் அவங்களுக்கு இயல் கிரெடிட் ஆகும். லீவ் இயர்ஸ் லீவ், மெட்டர்னிட்டி லீவ் ஸ்டேட்டஸ் டியூட்டி. சரிங்களா? ஓகே சார். உங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் இருந்தாலும் அவங்களுக்கு அட்வான்ஸ் கிரெடிட் அடுத்தது நான் பேங்க்லாம் உண்டு. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் உண்டு, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வார்ட் போர்ட்லயும் உண்டு. சரிங்களா? ஒரு வருஷம் அவங்க வந்து சப்போஸ் மெட்டர்னிட்டி இங்க ஒரு வருஷம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 6 மாசம் 180 டேஸ் 180 டேஸ் லீவ்ல இருந்தா கூட அவங்களுக்கு அடுத்த அட்வான்ஸ் கிரெடிட் 15 நாள் கிரெடிட் ஆயிடும். இங்க இவங்க அதே மாதிரி லீவ்ல இருந்தா கூட என்ன ஆகும்னா அடுத்து அவங்க லீவ்ல ஜாயின் பண்ண பிறகு 2.5 இயர்க்கான 30 நாள் இயர் கிரெடிட் ஆயிடும். சரிங்களா? லீவ் இயர்ஸ் லீவ். சரிங்களா? இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்றப்போ ஒரு வார்த்தை சொல்றான், அந்த மெட்டர்னிட்டி லீவ் இஸ் நாட் டெபிட்டட் டு லீவ் அக்கௌண்ட். இங்கேயும் அப்படின்னா, ஆனா அந்த வார்த்தையை உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், என்னென்ன லீவ் வந்து லீவ் அக்கௌண்ட்ல டெபிட் ஆகாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான் அடிக்கடி. அதுல ஒன்று மெட்டர்னிட்டி லீவ், இன்னொன்னு பெட்டர்னிட்டி லீவ். ஜென்ட்ஸ்க்கு வந்து 15 நாள் லீவ் உண்டு. பெட்டர்னிட்டி லீவ் குழந்தை பிறந்துச்சுன்னா 2 குழந்தைகளுக்கு 15 நாள் உண்டு. சரிங்களா? பெட்டர்னிட்டி லீவும் லீவ் அக்கௌண்ட்ல டெபிட் ஆகாது, மெட்டர்னிட்டி லீவும் டெபிட் ஆகாது, ஸ்டடி லீவு டெபிட் ஆகாது. சரிங்களா? இது 3 ஞாபகம் வச்சுட்டு போதும். நாட் டெபிட்டட் டு லீவ் அக்கௌண்ட். சரி, அடுத்து இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஒரே நேரத்தில் மேக்ஸிமம் எவ்வளவு பண்ண முடியும், அவங்க 180 டேஸ் இயல் பண்ண முடியும். 180 டேஸ் மேல போச்சுன்னா அவங்க வந்து பிரசிடென்ட் போய் கேட்கணும். நமக்கு அதே மாதிரி லீவ் இருக்கிறது நமக்கு வந்து எப்படி இயல் இருக்கும், இங்கேயும் இயல் இருக்கு. சரிங்களா? நம்ம இதுல மெடிக்கல் லீவ்னு ஒண்ணு இருக்கு. மெடிக்கல் லீவ் ரூல்ஸ் நமக்கு வேற. என்ன பண்ணுவாங்க, 10 வருஷம் 6 வருஷம் சர்வீஸ் இருந்துச்சுன்னா 5 வருஷம் சர்வீஸ்னா ஒரு அமௌண்ட், 10 வருஷம் வந்துச்சுன்னா ஒரு 180 டேஸ், 20 வருஷம் சர்வீஸ் இருந்துச்சுன்னா 540 நாள் மெடிக்கல் லீவ் இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம இதுல there is no concept of medical leave in case of central government. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து மெடிக்கல் லீவ்னு ஒரு தனி கேட்டகரி கிடையாது. சரிங்களா? ஆனா அதுக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன லீவ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஹாஃப் பே லீவ் அப்படின்னு ஒரு லீவ் இருக்கு. அதுவும் இஎல் அக்கௌண்ட் மாதிரி தான். ஹாஃப் பே லீவ் அக்கௌண்ட் தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. சரிங்களா? அதுவும் அட்வான்ஸ் கிரெடிட் உண்டு. அந்த அட்வான்ஸ் கிரெடிட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 மாசத்துக்கு ஒரு டைம் 10 நாள் ஹாஃப் பே லீவ் உண்டு. ஒரு வருஷத்துக்கு 20 நாள் ஹாஃப் பே லீவ் உண்டு. அதாவது அந்த லீவ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாதி சம்பளம் தான் வரும். ஒருத்தருடைய பேசிக் பே வந்து 60,000 டிஏ வாங்குறாரு, HRACCA வாங்குறாருன்னா அவருக்கு ஹாஃப் பே லீவ் போட்டாருன்னா 30,000மோ, இந்த 30,000க்கான டிஏவும் HRA புல்லு உண்டு, CCA புல்லா உண்டு. சரிங்களா? ஸோ பேவும் டிஏவும் பாதி தான் வரும் ஹாஃப் பே லீவ்ல. ஸோ ஹாஃப் பே லீவு இங்க நமக்கு கிடையாது, அங்க உண்டு. ஹாஃப் பே லீவும் என்ன, ஹாஃப் பே லீவ் நோட் பண்ணி வச்சுருக்கேன். வருஷம் 6 மாசத்துக்கு ஒரு டைம் 10 நாள் கிரெடிட் ஆகும். சரிங்களா? சரி, அப்போ இது 2 லீவ் தான் உங்களுக்கு. ஒன்று இயர், இன்னொன்று வந்து ஹாஃப் பே லீவ். மற்றபடி பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ்லாம் நமக்கு எல்லாமே ஒண்ணுதான். ஸ்டடி லீவு எல்லாமே அவங்களுக்கு நமக்கும் ஒண்ணுதான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். இந்த ஹாஃப் பே லீவை வந்து நீங்க என்ன பண்ணலாம், நான் ஹாஃப் பே லீவ் 5 நாள் எடுத்துக்கிறேன், சரியா, எனக்கு வந்து சம்பளம் முழுசா கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ஹாஃப் பே லீவ் நான் எடுத்துக்கிறேன், ஹாஃப் பே கொடுக்காதீங்க, ஃபுல் பே கொடுங்க கேட்கலாம். அதுக்கு வந்து அவங்க மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்கணும். உதாரணமா 5 நாள் வந்து ஹாஃப் பே லீவ் வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்தேன்னா தட் இஸ் ஃபுல் பேயா மாறிடும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா கம்யூட்டட் லீவ். அந்த கம்யூட்டட் லீவ் போட்டு வச்சுக்கணும் வார்த்தை, கம்யூட்டட் லீவ், COMMUTED, கம்யூட்டட் லீவ். ஸோ கம்யூட்டட் லீவ் எடுத்தீங்கன்னா எவ்வளவு நாள் கம்யூட்டட் லீவ் எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுள் த அமௌண்ட் ஹாஃப் பே லீவ் வந்து கிடைச்சிருவாங்க. அதே மாதிரி மெட்டர்னிட்டி லீவ் முடிச்சுட்டு வரப்ப, மெட்டர்னிட்டி லீவ் முடிக்கிறாங்க இல்லையா, மெட்டர்னிட்டி லீவ் முடிச்சுட்டு வரப்போ அவங்க கம்ப்யூட்டர் லீவ் அப்ளை பண்ணாங்கன்னா மெடிக்கல் சர்டிபிகேட் இல்லாமயே கம்ப்யூட்டர் லீவ் அப்ளை பண்ண முடியும்.
So commuter leave is always to be applied with the help of a medical certificate. Medical certificate which commuter leave apply பண்ணாங்கன்னா twice the amount of half pay leave debit ஆகும். இப்ப நம்ம அந்த 2 நாள் சொன்னோம் இல்லையா, எங்கேயாச்சும் ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ராடினரி லீவ் எடுத்தாருன்னா நமக்கு எக்ஸ்ட்ராடினரி லீவ் இருக்கு மாதிரி அங்கேயும் எக்ஸ்ட்ராடினரி லீவ் இருக்கு. அந்த எக்ஸ்ட்ராடினரி லீவ் வந்து மெடிக்கல் சர்டிபிகேட்ல கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் கவுண்ட் ஆகும். மெடிக்கல் சர்டிபிகேட் இல்லாம எக்ஸ்ட்ராடினரி லீவ் எடுத்தீங்கன்னா சர்வீஸ் கவுண்ட் ஆகாது. சேம் தான் அங்கேயும். ஸோ எக்ஸ்ட்ராடினரி லீவ் வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளவு எடுத்துக்கலாம்ன்றதுலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தெரியாது. 5 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ரூல் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராடினரி மெடிக்கல் சர்டிபிகேட்டோட எடுத்தீங்கன்னா சர்வீஸ் கவுண்ட் ஆகும். மெடிக்கல் சர்டிபிகேட் இல்லாம கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் கவுண்ட் ஆகாது. எந்த கேஸ்ல சர்வீஸ் கவுண்ட் ஆகாதோ அந்த கேஸ்ல இஎல் அக்கௌண்ட்ல இருந்து மாசத்துக்கு 2.5 நாள் கழிச்சிடணும். ஒருத்தர் வந்து லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பே வந்து 2 மாசம் எடுத்தாருன்னா அடுத்த வருஷம் நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய 15 நாள் லீவ்ல இருந்து 5 நாள், 2 மாசம் எடுத்துட்டாரு இல்லையா லீவு, 2 × 2.5 5 நாள் இஎல்ல கட் பண்ணிடணும் அவருக்கு. அந்த ரூல் இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு. Those who went on leave on loss of pay or extraordinary leave without medical certificate will forego 2.5 days year leave for the advance creep for the next half year. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், உங்களுக்கு இஎல் இருக்க மாதிரி அங்க என்ன இருக்கணும், நம்ம இஎல் இருக்க மாதிரி ஹாஃப் பே லீவ் இருக்கணும். மெடிக்கல் லீவ் அங்க கிடையாது. அந்த ஹாஃப் பே லீவும் அதே மாதிரி என்ன ஆகும், 5/3. இது வந்து 2.5 நாள் பெர் மந்த்துக்கு, ஹாஃப் பே லீவ் வந்து 5/3 பெர் மந்த்துக்கு டெபிட் ஆகும். ஓகேவா? இப்ப இது வரைக்கும் இஎல் மட்டும் வச்சு பார்த்துருக்கோம் நம்ம, சரிங்களா? சரி, அதே போக உங்களுக்கு வேற என்ன லீவ் இருக்குன்னா ஸ்டடி லீவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டடி லீவ் வந்து நீங்க வெளில போனீங்கன்னா 1 வருஷத்துக்கு வரைக்கும் ஸ்டடி லீவ் வந்து கவர்மெண்டே உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? 2 வருஷம் பண்ணணும்னா வந்து உங்களுக்கு 2வது வருஷத்துக்கு ஸ்டடி லீவ் வந்து அவர் யாரு, பிரசிடென்ட் வந்து சம்மதம் கொடுக்கணும், சரிங்களா? எல்டிசியில வந்து நீங்க வந்து லீவ் வந்து என்கேஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். இப்ப இதெல்லாம் போக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து இன்னொரு விதமான லீவ் இருக்கு. அந்த லீவ் என்ன கேட்டீங்கன்னா லீவ் நாட் டியூ, LND. இது நோட் பண்ணிக்கங்க, லீவ் நாட் டியூ. ஒரு செகண்ட், லீவ் நாட் டியூ மட்டும் எழுதிக்கங்க, ஒரே ஒரு நிமிஷம் வரேன். இன்னொரு லீவ், புது விதமான லீவ் அவங்களுக்கு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா லீவ் நாட் டியூ. லீவ் நாட் டியூ பேரே என்ன சொல்லுது, ஒரு லீவ் இவருக்கு எலிஜிபிள் இல்ல, இவருக்கு கணக்குல எந்த லீவும் இல்ல அப்படின்னு, சரிங்களா? சரி, இப்ப இந்த எக்ஸ்ட்ரானரி லீவ் சொன்னோம் இல்லையா, வித் மெடிக்கல் சர்டிபிகேட், வித் மெடிக்கல் சர்டிபிகேட் சொன்னோம் இல்லையா, அதுல வந்து உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, அவன் கேட்கிற கேள்வி, ஒருத்தருக்கு வந்து இஎல் இருக்கு அவரோட அக்கௌண்ட்ல போதுமான அளவுக்கு, ஒருத்தருக்கு வந்து அக்கௌண்ட்ல வந்து போதுமான அளவுக்கு ஹாஃப் பே லீவ் இருக்கு, அவர் எக்ஸ்டர்னல் லீவ் கேட்கிறாரு, அப்போ அவர் கொடுக்கலாமா? எக்ஸ்டர்னல் லீவ் ஆன் எம்சி கேட்கிறாரு, இல்லாட்டி எக்ஸ்டர்னல் லீவ் ஆன் பிரைவேட் அஃபேர்ஸ் கேட்கிறாரு, அவருக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அவரு என்ன லீவ் வச்சிருந்தாலும் அவர் கொடுக்கலாம், சரிங்களா? சரி, இப்போ இதுல சொல்ல வேண்டிய இன்னொரு வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா, லீவ் ரூல்ஸை பத்தி ஆரம்பிக்கிறப்போ முதல் வார்த்தை என்ன போடுவாங்க, லீவ் cannot be claimed as a matter of right. இந்த வார்த்தை எழுதிக்கணும் பாப்போம். இஎல் சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை போடுவாங்கன்னா, லீவ் cannot be claimed as a matter of right. நீ இப்பெல்லாம் சொன்னா லீவ் போட்டு போயிருவேன் சார் அப்படின்னு நம்ம வந்து முடியாது, நடக்க முடியாது. நீ மட்டும் வேற கொடுங்க சார், நான் லீவ் போட்டு போயிருவேன் சார் அப்படின்னா லீவ் cannot be
கிளைம்ட் அஸ் மேட்டர் ஆஃப் ரைட் தான் முதல் வார்த்தை எழுதியிருக்காங்க. அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வாட் இஸ் திஸ் லீவ் நாட் டியூ? ஒருத்தருக்கு வந்து அக்கௌண்ட்ல எந்த லீவுமே இல்லை அப்படின்னா அவர் லீவ் அப்ளை பண்றாருன்னா அவருக்கு ஃபியூச்சர்ல லீவ் கிரெடிட் ஆகும் இல்லையா? எந்த லீவு? ஆஃப் பே லீவ். அந்த ஆஃப் பே லீவுக்கு அளவுக்கு அவருக்கு லீவ் நாட் டியூ கொடுக்கலாம். உதாரணமா எனக்கு என்ன, ஒரு 2 வருஷம் சர்வீஸ் வச்சுக்கோங்க, அவர் அக்கௌண்ட்ல எந்த லீவுமே இல்லை, ஆனா அவர் லீவ் கேட்கிறாரு, அவருக்கு பாவம் சம்பளமும் வேணும்னா 2 வருஷத்துல அவர் எவ்வளவு ஆஃப் பே லீவ் கிடைக்கும்? 19, 20, 20, 40 ஆஃப் பே லீவ் அவருக்கு வந்து கிரெடிட் ஆக போகுது. சரிங்களா? இந்த 40 நாள் ஆஃப் பே லீவை வந்து எனக்கு முன்னாடியே கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அவர் லீவ் நாட் டியூ அப்படின்னு போட்டு கேட்கலாம். 10 நாள் எனக்கு லீவ் நாட் டியூ கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? சோ அவர் 50 நாள் கேட்டா கொடுக்க முடியாது. ஏன்? அவருக்கு இருக்க சர்வீஸே 2 வருஷம் தான். அவருக்கு மேக்சிமம் எவ்வளவு ஆஃப் பே லீவ் வரப்போகுது? 40 நாள் தான் வரப்போகுது. 50 நாள் கொடுக்க முடியாது. சோ அது கூட அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் நினைச்சாதான் கொடுக்கலாம், கட்டி கொடுக்க முடியாது. சரிங்களா? சோ லீவ் நாட் டியூ அப்படிதான் கேட்டீங்கன்னா, லீவ் நாட் டியூ வந்து இந்த மனுஷன் லீவ்ல போனா திரும்பி வருவாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஹெச்ஓடி நினைச்சாருன்னா அவருக்கு லீவ் நாட் டியூ கொடுக்கலாம். அது எதுல கழிக்கப்படும்? ஃபியூச்சர்ல கிரெடிட் ஆகிற ஆஃப் பே லீவ்ல கழிக்கப்படும். நான் பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு ஓகேவா? புரியுதா? இல்லாட்டி கொஞ்சம் வேகமா போறேனா? எனிவன்? சார் புரியுது சார். நார்மல் ஸ்பீடு தான். புரியுது? புரியுது சார். புரியுது சார். இதுல எங்க வந்து அவன் கேள்வி கேட்பான் அப்படின்ற அந்த ஏரியாவை மட்டும் தான் டச் பண்ணிட்டு போறேன். சரிங்களா? அவர் திரும்பி வருவாருன்னு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வாங்கிக்கணுமா சார்? மேடம் இல்ல, அவர் திரும்பி வருவாருன்னு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வாங்கிட்டு தான் அந்த எல்என்டி கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன் லெட்டர் தான் வேணாம். அவர் வருவாங்க அப்படின்னு அவர் ஹெச்ஓடி நினைச்சாருன்னா எல்என்டி கொடுக்கலாம். சரிங்களா? அப்படி வராம அவர் வந்து ரிட்டையர் போயிட்டாரு வச்சுக்கோங்க, வராம வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணிடும்னா இந்த ஆஃப் பே லீவை வந்து எக்ஸ்ட்ராடினரி லீவா ட்ரீட் பண்ணி அதுக்கான சம்பளத்தை பிடிச்சிருக்கும். சரிங்களா? வராம விட்டுட்டாருன்னா இந்த எல்என்டி கொடுத்த லீவை, அதாவது ஆஃப் பே லீவை வந்து கொடுத்துருப்போம் அட்வான்ஸா, அதுக்கான சம்பளத்தை பிடிச்சிட்டு இந்த லீவை எக்ஸ்ட்ராடினரி லீவா ட்ரீட் பண்ணி அவருக்கு அந்த அந்த கொடுத்த சம்பளத்தை பென்ஷனரி பெனிஃபிட்ல இருந்து பிடிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து திருப்பி கேள்வி, ஏன்னா கொஞ்சம் ட்ரிக்கி ஏரியாஸ். இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு கேள்வி வரும். எல்என்டி கொடுக்கலாமா? எல்என்டி வந்து கொடுத்த ஒருத்தர் வரலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எல்என்டி கொடுத்து வரலைன்னா அவர் அந்த லீவ் வந்து எக்ஸ்ட்ரா லீவ் அட்மிட் பண்ணிட்டு ஆஃப் பே லீவ் வந்து என்ன பண்ணிடணும், நீங்க வந்து அவர் கொடுத்த ஆஃப் பே லீவை நம்ம என்ன பண்ணிடணும், கழிச்சிடணும். அது சொல்ல தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அது ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் லீவ் நாட் டியூ. சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ரானல் லீவ் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம், நம்ம லீவ் நாட் டியூ பார்த்தோம். இப்போ உங்கள எத்தனை பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்க வர போறீங்க வேற எக்ஸாம் எழுதி அப்படின்னு தீர்மானிக்கிற அடுத்த ஒரு இது இருக்கு, பர்டிகுலரா லேடிஸ்க்கு மட்டும். சரிங்களா? இந்த லீவ் எல்லாம் போக ஒரே ஒரு லீவ் இருக்கு. என்ன லீவ்னா சைல்டு கேர் லீவ். அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைல்டு கேர் லீவ் அப்படின்னு ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லேடிஸ்க்கு உண்டு, அல்லது சிங்கிள் பேரண்டா இருக்க ஜென்ஸ்க்கு உண்டு. 2 வார்த்தை போட்டுங்க. சிங்கிள் பேரண்டா இருக்க ஜென்ஸ்க்கு உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். சைல்டு கேர் லீவ் இது எப்ப உண்டுன்னா 2 எல்டஸ்ட் சில்ட்ரன், 4 சில்ட்ரன் 5 சில்ட்ரன் சொன்னாங்கன்னா 2 சில்ட்ரன் தான், 2மே எல்டஸ்ட் சில்ட்ரன். சரிங்களா? 3-4 சில்ட்ரன் இருந்தாங்கன்னா 2 எல்டஸ்ட் சில்ட்ரன். அந்த 2வது எல்டஸ்ட் சில்ட்ரன் வந்து 18 வயசு ஆகுற வரைக்கும் உண்டு. ஒரு வீட்டுல 2 குழந்தைங்க வச்சுக்கோங்க. அந்த 2வது குழந்தைக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க அம்மா லீவ் எடுத்துக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா. அல்லது சிங்கிள் பேரண்டா இருந்தாருன்னா அந்த அப்பாவை எடுத்துக்கலாம். எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னா 730 days உண்டு. சைல்டு கேர் லீவ் வந்து 730 days உண்டு. என்டையர் சர்வீஸ்க்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடையாது. 2வது குழந்தைக்கு வந்து 18 வயசு ஆகிற வரைக்கும் 730 நாளைக்கு சைல்டு கேர் லீவ் உண்டு. அது மினிமம் 5 நாள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு வருஷத்துல 3 டே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 3 spell in a year. மினிமம் 5 நாள் எடுத்துக்கணும். சைல்டு கேர் லீவ் பத்தி கேள்வி கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ சைல்டு கேர் லீவ் யாருக்கு உண்டு? 2 பேருக்கு உண்டு. யார் யாருக்கு? சிங்கிள் பேரண்ட்
சிங்கிள் கரண்டா இருக்க ஜென்ஸ்க்கு உண்டு, லேடிஸ்க்கு எல்லாருக்கும் உண்டு. 730 days உண்டு என்டையர் சர்வீஸ்லயும். ரெண்டாவது குழந்தைக்கு 18 வயசு, ரெண்டாவது எல்டஸ்ட் குழந்தைக்கு 18 வயசு. 3 நாள் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு 3 வயசு 4 வயசுன்னா கிடையாது. ரெண்டாவது குழந்தைக்கு 18 வயசு சர்வைவிங் ரெண்டாவது சைல்டுக்கு வந்து 18 வயசு ஆக வரைக்கும் உண்டு. 730 நாளைக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு காலண்டர்ல 3 டைம் 30 நாளோ 60 நாளோ எவ்வளவு நாள் ஒரு காலண்டர்ல 3 டைம் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைய படிக்க வரும் இல்லையா, ஒரு ஆப்பர்லி லீவ் வரும், ஒரு குவார்டர்லி லீவ் வரும், ஒரு ஆனுவல் லீவ் வரும். இந்த மாதிரி எஜுகேஷன் டைப்ல கொடுக்கறதுக்காக தான் என்ன பண்றாங்க, ஒரு வருஷத்துல 3 டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, மினிமம் 5 நாள். சரிங்களா? இதுக்கு முழு சம்பளம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் 365 நாளைக்கு முழு சம்பளம் உண்டு. அடுத்த 365 நாளைக்கு 80% சேலரி உண்டு. சரி, அதனால யார் வந்து 10 வயசுக்குள்ள குழந்தை வச்சுக்கீங்களோ அவங்கலாம் வந்து ஒரு நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு போய் எழுதி வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சைல்டு கேர் லீவ் உண்டு. சரிங்களா? அப்புறம் இது போக இருக்குது ஸ்டடி லீவ். ஸ்டடி லீவ் வந்து 12 மாசம் என்ன சொன்னோம், மேக்ஸிமம் 24 months இன் ஆல். சரிங்களா? ஸோ லீவ் அக்கௌண்ட்ல நீங்க இவ்வளவு தெரிஞ்சுட்டா போதும். வேற நீங்க வந்து லீவ் அக்கௌண்ட் பத்தி ஒரு MCQ படிக்க. சரிங்களா? மேக்ஸிமம் இயல் இப்ப நம்ம சொன்ன இந்த டாபிக்லயே அவங்க மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ நேற்று வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இந்த பேப்பர்ல இன்னொரு போர்ஷன் வந்து RTI ஆக்ட். சரிங்களா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. அது ஆக்டே கொஞ்சம் சின்ன குட்டி தான் இருக்கும், ஒரு 20 பக்கம் தான் இருக்கும். சரிங்களா? உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த RTI ஆக்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களே உடனே படிச்சு பாருங்க. சரிங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 2005க்கு அப்புறம் வந்துச்சு அந்த RTI ஆக்டுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அந்த குரூப்ல நான் போட்டு விட்டேன். சரிங்களா? நீங்க மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஸோ RTI ஆக்ட்ல வந்து அந்த அந்த MCQ தவிர எதுவும் கேட்க சான்ஸ் இல்லை. RTI ஆக்ட்ல வேணா ஒரு 3 கேள்வி 4 கேள்வி வரலாம். அதுவும் அந்த MCQஸ்ல வந்துடும். ஸோ அந்த MCQஸ் வந்து கொஞ்சம் தயவுசெய்து பாருங்க RTI ஆக்ட். சரிங்களா? RTI ஆக்ட் தனியா நடத்துறதுக்கு வந்து எதுவும் இல்லை. நம்மளே வந்து நம்ம RTI ஆக்ட்ல வந்து நம்ம டே டு டே பார்த்துட்டே இருக்கோம். சரிங்களா? ஒருத்தர் வந்து என்ன பண்றான், 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டு அனுப்பி விடுறான். அங்க யாருக்கு அனுப்பி விடுறான், அவன் அந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸருக்கு அனுப்பி விடுறான். அவர் வந்து வேணுன்ற மெட்டீரியல் கொடுக்கணும் அவருக்கு. சரிங்களா? அவர் கொடுக்கலன்னா எவ்வளவு நாள், 30 நாள்ல கேட்கலாம். 30 நாள்ல கேட்கலன்னா என்ன பண்ணிடுறோம், அவன் மறுபடியும் என்ன பண்றான், அப்பீல் போறான். அப்பீல் வந்து எவ்வளவு நாள்ல போகணும்னு ஒரு டைம் இருக்கு. அப்ப என்ன பண்றான், அந்த அப்பீல் போனவர் வந்து அடுத்த பொது தகவல் அலுவலர்கிட்ட போறான். அவரும் கொடுக்கலன்னா 90 நாள்ல கமிஷன்ல பண்ணுவான். கமிஷன்ல என்ன பண்ணுவான், இவங்க கொடுக்கலன்னா இவங்களுக்கு ஃபைன் போட்டுவான், 25,000 அவன் ஃபைன் போட்டுவான். சரிங்களா? இதெல்லாம் நீங்களே ஒரு RTI ஆக்ட் ஒரே ஒரு டைம் எடுத்துட்டு RTI ஆக்ட்ல வந்து frequently asked question ஒரு டைம் பார்த்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களே ஒரு டைம் RTI ஆக்ட் கொஞ்சம் தயவுசெய்து படிங்க. அதுல இருந்து ஒரு 2-3 கேள்வி வரலாம். ஒரு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். RTI ஆக்ட் பத்தி நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம். RTI ஆக்டோட MCQs உங்களுக்கு இந்த குரூப்ல அனுப்பப்பட்டிருக்கு. அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒரு நேற்று தான் அனுப்பினேன்னு நினைக்கிறேன் நான். அங்க நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பேப்பர் அது ரொம்ப ஒட்டி ஒட்டி வந்துருச்சு, ஸ்பேஸ் இல்லாம. சரிங்களா? அதனால ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சு படிங்க. சரிங்களா? சரி, இப்போதைக்கு ஒரு சின்ன குட்டி பிரேக் விடுவோம். குட்டி பிரேக் விட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து CCS கான்டாக்ட் டூல்ஸ் அந்த டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் டூல்ஸ் வருவோம். கரெக்டாக 5 நிமிஷம் பிரேக். 8:12 8:17 ஆட் பண்ணிக்கலாம்.
என்ன பண்ணலாம் இல்லையா கிடையாது. ப்ளீஸ் வெல்கம் அகைன் சார். இது வரைக்கும் நடந்த இஎல் அக்கௌண்ட் ஜாயினிங் டைம்ல ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? சரி, ஓகே. போலாமா? நம்ம அடுத்து சிசிஎஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் சொல்ற அந்த டிசிப்ளினரி அண்ட் ப்ரொசீடிங்ஸ் ரூல்ஸ் போலாம். சரிங்களா? சிசிஎஸ் ரூல்ஸ் வந்து 1964 வந்துச்சு. யார் யாருக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் அப்ளை ஆகும். யாருக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரயில்வே எம்ப்ளாய்க்கு அப்ளை ஆகாது. அப்புறம் வந்து ஆல் இந்தியா சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு அப்ளை ஆகாது. சரிங்களா? அப்ளை ஆகிறது வந்து சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் டிஃபென்ஸ் சர்வீஸ்க்கும் அப்ளை ஆகும் கான்டாக்ட் ரூல்ஸ். ஓகேவா? ஸோ எந்த ரூல் எடுத்தாலும் சிசிஎஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் மட்டும் கிடையாது, எந்த ரூல்ஸ் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஷார்ட் டைட்டில் அண்ட் கமென்ஸ்மெண்டா இருக்கும். சரிங்களா? ஷார்ட் டைட்டில் சொல்லுவாங்க. திஸ் ரூல் இஸ் கால்ட் அஸ் சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் கான்டாக்ட் ரூல்ஸ். ஷார்ட் டைட்டில் அது. சரிங்களா? என்ன டேட்ல இருந்து கமெண்ட்ஸ் ஆகும், இது வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த டேட்ல குறிப்பிட்ட டேட்ல இருந்து கமெண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு போடுவாங்க. எந்த ரூலுமே கமெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணுவாங்க, கெசட்ல நோட்டிஃபை பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே இந்த அடிமுடிக்கா பாரத பட்டாக்குற மாதிரி சென்ட்ரல் ஆக்ட் சென்ட்ரல் ரூல்ஸ், அதை பேஸ் பண்ணி ஸ்டேட் ஆக்ட் ஸ்டேட் ரூல்ஸ். எந்த ஆக்டுமே புதுசா கொண்டு வந்தாங்கன்னா இல்லாட்டி அந்த ஆக்ட பேஸ் பண்ணி ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா கெசட்ல போடுவாங்க. கெசட்ல போட்ட பிறகுதான் அது நடைமுறைக்கு வரும். அந்த கெசட்ல போடுறப்போ வந்து அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த ரூல் வந்து இத்தனாம் தேதியில இருந்து அப்ளை ஆகும் அப்படின்ட்டுவாங்க. அப்படி எதுவும் சொல்லலைன்னா என்னைக்கு கெசட் வந்து வெளியில வந்துச்சோ அன்னையில தான் இந்த ரூல் அப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் சாப்டர் 1 வந்து ஷார்ட் டைட்டிலையும் அந்த கமென்ஸ்மெண்ட் பத்தியும் சொல்லும். ஓகேவா? ஸோ இதுல படி பாத்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ரூல் படி பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆனவங்க இல்லாட்டி எந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆனவங்களும் ஒரு இன்டெகிரிட்டியோட வேலை பார்க்கணும், டிவோஷனோட வேலை பார்க்கணும். எப்படி வேலை பார்க்க கூடாது அப்படின்னா அன்பிகமிங் ஆஃப் ஏ கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கக்கூடாது. எந்த அவங்களுடைய செயலுமே அன்பிகமிங் ஆஃப் ஏ கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கக்கூடாது. இந்த வார்த்தை திருப்பி கேட்பாங்க அவங்க. ஸோ சென்ட்ரல் கான்ட்ராக்ட் படி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட் எப்படி இருக்கணும்னா இன்டெகிரிட்டி இன் இஸ் டியூட்டி, டிவோஷன் இன் இஸ் டியூட்டி. வேற எந்த செயலுமே எப்போ ஒர்க் ஹவர்ஸ்ல மட்டும் இல்லை, அதர் தேன் ஒர்க் ஹவர்ஸ்லயும் 24 ஹவர்ஸும் எப்பவுமே அவர் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்க வரைக்கும் அவர் இன்டெகிரிட்டியா இருக்கணும். நான் வந்து 7 மணிக்கு அப்புறம் தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல போய் என்ன பண்ணக்கூடாது, 4 பேருக்கு உங்களுக்கு கூடாது. சரிங்களா? நான் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஏனோ தானும் வேலை செய்யக்கூடாது, டிவோஷனா இருக்கணும், இன்டெகிரிட்டியா இருக்கணும். சரிங்களா? அன்பிகமிங் ஆஃப் கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கக்கூடாது. அதே மாதிரி 24 ஹவர்ஸும் ரூல் 3A படி 24 ஹவர்ஸும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா ப்ராம்ப்டா இருக்கணும், அடுத்தவங்ககிட்ட கார்டசியா பழகணும். சரிங்களா? இந்த 2 வார்த்தையும் சொல்லுவோம் சிசிஎஸ் கான்டாக்ட் ரூல்ஸ். இதுல நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து ரூல் 5க்கு கீழே, அது நோட் பண்ணிக்கணும், ரூல் 5க்கு கீழே எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவரு பொலிட்டிக்கல் பார்ட்டில ஜாயின் பண்ணக்கூடாது, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கேம்பெயின் போகக்கூடாது. சரிங்களா? நான் வந்து டிஎம்கே அனுதாபி, நான் வந்து ஏடிஎம்கே அனுதாபி, நான் வந்து தமிழ்நாட்டுல வந்து தாமரை வளர்ந்தே திரும்புறதுக்கு உழைப்பேன் அப்படின்னு எங்கேயுமே அவர் என்ன பண்ணக்கூடாது, அந்த அளவுலாம் செய்யக்கூடாது. எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அவர் அஃபிலியேட்டா இருக்கக்கூடாது. சரிங்களா? அது வந்து என்ன பண்ணும், அந்த ரூல் போய் வேற என்ன சொல்லுதுன்னா, நான் இவருக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களை யாராச்சும் பேட்டி கண்டு நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னா, இல்லைங்க நான் கவர்மெண்ட் சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாது அப்படின்னு போயிருக்கீங்க. சரிங்களா? ரூல் 6 என்ன சொல்லுதுன்னா, இவர் வந்து இந்த மாதிரி இருக்க ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் அசோசியேஷன்லயோ இல்லாட்டி நாட்டுக்கு கேடு விளைவிக்கிற, நாட்டுடைய செவரனிட்டிய பாதிக்கிற
எந்த ஒரு சங்கத்திலேயோ போய் சேரக்கூடாது ரூல் 6 கீழே. சரிங்களா? அப்புறம் ரூல் 7 என்ன சொல்லுது? ரூல் 7 வச்சா நம்ம எல்லாரும் மிரட்டுவாங்க சாதாரணமா. உங்க மேல ரூல் 7 வந்து ஏன் பாயக்கூடாது அப்படின்னு. அது என்ன சொன்னீங்கன்னா, அது வந்து அவர் வந்து யாரும் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைக் வந்து நிறைய விதமா இருக்கு. ஸ்ட்ரைக்கு, கேரோ, அஜிடேஷன், பென் டவுன், ஸ்ட்ரைக்குக்காக கேன்வாஸ் பண்றது, இப்படி ஒரு 5-6 கண்டிஷன் இருக்கு. இந்த வேலையெல்லாம் அவர் பண்ணக்கூடாதுன்னு ரூல் 7 சொல்லும். ஆனா சுப்ரீம் கோர்ட் ரூல், ஹை கோர்ட் ரூலிங் வந்து என்ன பண்றது, வந்து உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிகளை ஸ்ட்ரைக் பண்றது உங்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு உங்களுக்கு வந்து பின்னாடி தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆனா ரூல் 7 இஸ் ரூல் 7. என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒரு ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, சில அசோசியேஷன் வந்து ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, 1 மாசம் முன்னாடி கொடுக்கணும் இருக்கு. அதுபடி நாளைக்கு நீங்க போய் ஸ்ட்ரைக் டே பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லை, நாளைக்கு ஒரு நாள் சம்பளம் கிடையாது, உங்க மேல இந்த ரூல் 7 படி நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த ரூல் 7 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ அதே மாதிரி ஒரு பிரஸ்லயோ மீடியாலயோ நீங்க உங்க ஆபீஸ் சார்பா நீங்க பேட்டி கொடுக்க கூடாது. அரசாங்கத்தை பத்தியோ உங்க ஆபீஸ பத்தியோ நீங்களாகவே ஒரு பிரஸ்லயோ ஒரு மீடியாலயோ பேட்டி எடுக்கக்கூடாது. யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா, என்னப்பா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த இந்தி இதை பத்தி உங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆபீசரா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, பொதுமக்கள் தண்ணி வரலாங்களே அதை பத்தி வார்டு ஸ்டாஃபா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு அது பிரஸ்லயோ டிவிலையோ மீடியால இருந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க பேட்டி காணக்கூடாது. இன்ஸ்டட் அவங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ஆபீஸ்ல இருக்க அந்த பிஆர்எம் நீங்க அவரை டைவர்ட் பண்ணிடணும். அவருக்கு மட்டும்தான் பேட்டி கொடுக்கறதுக்கு, ஆபீஸ் சார்பா பேட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து அதிகாரம் உண்டு. இது ரூல் 8ல கவர் ஆகுது. சரி, கொஞ்சம் நோட் பண்ணிட்டே வாங்க அப்படியே. சரிங்களா? பொலிட்டிக்கல் பார்ட்டில இருக்கக்கூடாதுன்றது ரூல் 5. அதே மாதிரி ரூல் 9 கீழே வந்து நீங்க வந்து உங்களுடைய கவர்மெண்ட் பாலிசியை நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஆனா இதையும் என்ன பண்ணிருச்சு ஹைகோர்ட், நீங்க வந்து நீங்க கொடுத்துக்கிறத வந்து நீங்க வந்து விமர்சிக்கிறத வந்து கிரிட்டிசைஸ் பண்றது கிடையாது, அவருக்கு அடிப்படை உரிமை இருக்கு பின்னாடி சொல்லிடுச்சு. ஆனாலும் ரூல் 9 வந்து இன்னமும் செல்லுபடியாகும். ரூல் 9 படி நீங்க வந்து கவர்மெண்ட் பாலிசியை நீங்க வந்து குறை சொல்லக்கூடாது. குறை சொன்னீங்கன்னா, கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். சோ அதுக்கடுத்து ரூல் 10 உள்ள ரூல் 11 என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து வெளிநாட்டிலேயோ இல்லாட்டி வேற எங்கேயாச்சும் போறப்பையோ கவர்மெண்டோடைய டாக்குமெண்ட்டை மற்றவங்களுக்கு கசிய விடக்கூடாது. ரூல் 11ல கொஞ்சம் நோட் பண்ணிட்டே வாங்க. இது போய் ஒரு 2-3 கேள்வி தான் வருவதுல வேற வேற ரூல் நோட் பண்ணுவாங்க. ரூல் 12க்கு கீழே வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, எதுக்குமே வெளிநாட்டிலேயோ வேற எங்கேயாச்சும் போய் கான்ட்ரிபியூஷனோ வேற எதுவும் கலெக்ட் பண்ணக்கூடாது. ஏன் நான் வந்து ஸ்மார்ட் போர்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா, நீங்க கொடுங்க அப்படின்னு நீங்க வந்து நான் ஒரு கோயில்ல இது பண்ண கும்பாபிஷேகம் பண்ண போறேன், நான் வந்து ஒரு இது பண்ண போறேன்னா கான்ட்ரிபியூஷனை கலெக்ட் பண்றதுக்கு வந்து உங்களுடைய தடை பண்ணது ரூல் 12. சரிங்களா? இது அடுத்து முக்கியமானது என்ன கேட்டீங்கன்னா, டவுரியோ அல்லது டவுரின்ற பேர்ல வேற எதுமோ ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் வாங்கக்கூடாதுன்றத சிசிஎஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் 13 சொல்லுது. இது அடிக்கடி இந்த கேள்வி வரும். சாரி 14ல வருது. 13ல தான் 13ல டவுரியும் 14ல வந்து வேற எந்த பேர்லயும் நீங்க வந்து கிஃப்ட் எதுவும் வாங்கக்கூடாதுன்றதுல 14லயும் வரும். ரூல் 13 கீழே டவுரி வாங்கக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து டவுரி வாங்கக்கூடாது. இன்னும் ஒரு 10 வருஷத்துல என்ன ஆயிரும், கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து என்ன பண்ணீங்க, நீங்க நான் கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கேன் 50 பவுன் கொடுங்கன்னு பொண்ணு கேட்டது போயிட்டு ஃபியூச்சர்ல என்ன ஆகுது, லேடிஸ் வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க 10 வருஷத்துல. நீ வந்து நான் வந்து கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கேன், நான் வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து என்ன பண்ண எனக்கு வந்து 50 பவுன் போடுன்னு மாதிரி கொண்டு வந்துருவாங்கன்னு நான் காலங்கள் மாறிட்டு மாதிரி இருக்கு இன்னைக்கு நிலையில. சரி, நான் இதுக்கு ரிலீஸ் பண்ணல, சும்மா ஜஸ்ட் ஃபார் ஜோக், மற்ற யாரையும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்களா? அது லேடி கவர்மெண்ட் சர்வெண்ட் இருந்தாலும் ஜென்ஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட் இருந்தாலும் சரி, டவுரியை வந்து தடை பண்றது 13. சரிங்களா? இப்போ அதே மாதிரி 14 வந்து அதர் நேம்ல வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. அம்மா பேர்லயோ அப்பா பேர்லயோ தங்கச்சி பேர்லயோ கொடுக்கணும்னு சொல்லி வாங்கக்கூடாது. 14ல 15ல என்ன சொல்லுதுன்னா, நீங்க பிரைவேட் ட்ரேடோ இல்லாட்டி ஒரு கடையோ வச்சு நடத்தக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட்ல ஒர்க் பண்றவங்க வந்து உங்க பேர்ல நீங்க ஒரு கடையோ இல்லாட்டி ஒரு ட்ரேடோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டோ பண்ணக்கூடாது. அது வந்து 15ல சொல்லுது. சரிங்களா? இந்த 15ல வந்து இன்னொன்று வந்து பின்னாடி கொண்டு வந்துட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் அகாமடேஷன் கொடுத்தாங்கன்னா
குவார்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த குவார்டர்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு வாடகைக்கு விடக்கூடாது அப்படின்றத 15A சொல்லுது. இந்த 15Aவும் 13 திருப்பி திருப்பி கேட்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? 15Aவும் 13 திருப்பி திருப்பி கேட்பாங்க. ரூல் 16 வந்து உங்களை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்லயோ அல்லது ஷேர்லயோ அல்லது ஸ்பெகுலேஷன்ஸ் சொல்ற அந்த பெட்டிங்லயோ நீங்க வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ரூல் 16 ஆஃப் த CCS கான்டக்ட் ரூல் சொல்லுது. ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது, ஷேர்ல ட்ரேட் பண்ணக்கூடாது, ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடாது. ஆனா நீங்க என்ன பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ரூல் 16 வந்து தடை பண்ணல. அடுத்து வந்து கடைசியா வந்து ரூல் 17 என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து அதிகமா வந்து வெளியில கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினது திருப்பி கொடுக்காம இருக்கக்கூடாது. சரிங்களா? இன்ஸ்டால்மென்சி நோட்டீஸ் கொடுக்க கூடாது அப்படின்றத ரூல் 17 சொல்லுது. அதெல்லாம் இல்லாம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க வந்து உங்களோட விண்டிகேஷன் ஆஃப் ஆக்ட் அண்ட் கேரக்டர் வந்து ஒண்ணு சொல்லுது. சரிங்களா? அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க கோர்ட்ல போய் என்ன பண்ணக்கூடாது, நீங்க வந்து பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்றத 19 சொல்லுது. 20 என்ன சொல்லுதுன்னா, கேன்வாஸ் பண்ணக்கூடாது. நீங்க வந்து இதை போடுங்க, இது பண்ணுங்க, நீங்க வந்து அந்த ஆம்பிய மாதிரி உள்ள சேருங்க, இந்த மாதிரி கேன்வாஸ் பண்ணி அல்லது மற்றவங்க போய் என்ன பண்ண இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி ஒரு காரியத்தை அபிஷியலா சாதிக்கக்கூடாதுன்றத 20 சொல்லுது. சரிங்களா? 21 என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய மேரேஜை பத்தி சொல்லுது. 21 மேரேஜ் வந்து நீங்க வந்து 2 கல்யாணம் பண்ணிக்க கூடாது, கவர்மெண்ட் சர்வெண்ட், அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து ரூல் 21 மேரேஜை பத்தி டீல் பண்ணுது. சரிங்களா? சோ இதுக்கான உங்களுக்கான இது கூட நான் வந்து என்ன பண்ணிடுறேன், அனுப்பி வச்சிருக்கேன் நான். ஓகே சார், இதை பொறுத்த CCS ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த 13, 15A திருப்பி கேட்பான். சரிங்களா? நீங்க ஒரு டைப் அந்த ரூல்ஸா எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு. சரிங்களா? யாருக்கு அப்ளை ஆகுறதுல கொஞ்சம் தெளிவா இருங்க. CCS ரூல்ஸ் வந்து சரிங்களா? ஸோ CCS ரூல்ஸ் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ் வரலாம். நம்ம மறுபடியும் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்ததுல இருக்கும், அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு பாடத்தை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து லீவ் பார்த்தோம், அதாவது லீவ் பார்த்தோம். லீவ் எனக்கு ஒரு டவுட் சரிங்களா? என்னென்ன லீவ் இருக்கு பார்த்தோம், அந்த லீவ் எப்படி எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பார்த்தோம். லீவ் முடிச்சுட்டு என்ன பண்ணோம் நம்ம இன்னைக்கு அதுக்கப்புறம் நேரடியா அந்த CCS ரூல்ஸ்ல கொஞ்சமா என்னென்ன வரும்னு மட்டும் பார்த்தோம். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே கொடுத்த நீங்க அந்த இதை வந்து ஒரு டைம் பாருங்க. MCQ கொஸ்டின்ஸ் வந்து மாடல் கொடுத்தோம் இல்லையா, இது வரைக்கும் நடக்கிற பாடத்தை ஒரு டைம் பாருங்க. நான் மறுபடியும் மெட்டீரியல்ஸும் ஷேர் பண்றேன் நான். சரிங்களா? எனக்கு ஒரு டவுட் சார். சார் சார் ஒன்றும் இல்லை, இப்போ ப்ரெக்னன்சி ஆகிறாங்க சார், கவர்மெண்ட் எம்ப்ளாயி ப்ரெக்னன்சி ஆகிறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து லீவ் தராங்க. இதே வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் தருவாங்களா? அதாங்க அது பெட்டர்னிட்டி லீவ் சொல்லுவாங்க. பெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்ல கிடையாது. சரிங்களா? பெட்டர்னிட்டி லீவ் வந்து 15 நாளைக்கு மேல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு உண்டு, 2 குழந்தைகளுக்கு உண்டு. சரிங்களா? அந்த 2 குழந்தைகளுக்கு முதல் ஒரு குழந்தைக்கு 15 நாள் எடுத்துக்கலாம், அடுத்த ஒரு குழந்தைக்கு 15 நாள் எடுத்துக்கலாம். அந்த 15 நாள் எப்ப எடுத்துக்கலாம் கேட்டீங்கன்னா, டெலிவரிக்கு 15 நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். சரிங்களா? அல்லது டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் 60 நாளைக்குள்ள எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த பெட்டர்னிட்டி லீவ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்க்கு உண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கோ ஸ்மார்ட் போர்டில் இருக்கவங்களுக்கோ கிடையாது. ஆனா உங்க கொஸ்டின் வந்து பேஸ்ட் ஆன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் வரதுனால பெட்டர்னிட்டி லீவும் உங்களுக்கு வந்து கேள்வியில வரலாம். சரிங்களா? 15 நாள் உண்டு. ஓகேவா? டெலிவரி டேக்கு 15 நாள் உண்டு. ஸோ இதுக்கு சில எக்ஸ்ட்ரா உண்டு, சின்ன ஒரு 45 நாள் வந்து இந்த மிஸ்கேரேஜ் உண்டு, அதெல்லாம் சின்ன ரூல் இருக்கும். அதெல்லாம் நம்ம லெவலில் கேட்க மாட்டோம், BA எக்ஸாம் லெவலில். சரிங்களா? பெட்டர்னிட்டி லீவ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா, திஸ் லீவ் இஸ் நாட் டெபிட்டட் டு யுவர் லீவ் அக்கௌண்ட். லீவ் அக்கௌண்ட்ல எதாவது டெபிட் ஆகாத வந்து பெட்டர்னிட்டி லீவு. பெட்டர்னிட்டி லீவ் என்ன சொல்றோம் இல்லையா, மேல் கவர்மெண்ட் சொல்றதுக்கு அதுவும் டெபிட் ஆகாது. அப்புறம் ஸ்டடி லீவ் டெபிட் ஆகாது, அந்த மாதிரி. சரிங்களா? வேற இது நல்ல கொஸ்டின், பட் நமக்கு
குவாடுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இது தேவையில்லாத விஷயம் இது. பரவாயில்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெட்டர் ஸ்கீம் கட்டி வச்சுக்கலாம். சார் இன்னொரு டவுட் சார். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். நான் ஈஸ்வரன் மூர்த்தி. ஒரு டவுட் சார். இப்போ நம்ம வந்து நம்ம இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து ஸ்டார்ச் ஸ்ப்ரே பண்ணா 9A 9B போடுறோம். அங்க வந்து என்ன சார் அதுக்கான ரூல் என்ன சார்? அங்க 17A 17B அந்த மாதிரி வரும் அந்த ரூல்ஸ். ஓ சரி சார். 17A 17B. ஓகே 17A 17B வரும். சரிங்களா? இப்போ அந்த 17Aங்கிறது வந்து நம்ம 9A மாதிரி 17Bங்கிறது 17Bங்கிறது வந்து 9B மாதிரி. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். 17B அவங்க சொல்றாங்க பாத்தீங்க. கிரிமினலா போக மாட்டாங்க நினைக்கிறேன். DA கிரேட் எக்ஸாம் வந்து கொஞ்சம் மெயின் போக தான் போவாங்க. சரிங்களா? ஓ சரி. அது வந்து அந்த 17A 17B வந்து நீங்க வந்து எவ்வளவு நாளைக்கு முடிச்சு அது ப்ரே பண்ணணும்னு சொல்லுவோம். சரிங்களா? அது என்ன மாடல்ல இருக்கும் அந்த கரெக்டான அதே 3 months தான் சார். அதுவும் 3 months தான் சார். 6 monthsக்குள்ள முடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இல்ல இங்க வந்து ஒரு சார் ஒரு 6 monthsல ஃபைனல் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் அதே ரூல் தாங்களா சார்? நமக்கான அந்த டிசிப்ளின் 9A என்னவோ அதேதான் 17Aவும் அதே தான் அந்த ஓகே சார். ஓகே ஓகே தேங்க்யூ சார். அது தெரிஞ்சு வச்சுட்டோம்னா அது அப்படியே அப்படியே இந்த அங்கேயே அப்ளை ஆகுறதுக்கு வந்து ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா முட்டாடிஸ் MUTADIS முட்டாடிஸ் நீங்க உடனே கூகுள்ல போடாலே வந்துடும். முட்டாடிஸ்னா எது எப்படி இருக்கும் அது அப்படியே இங்கேயும் அப்ளை ஆகும் அப்படின்றது வந்து மிட்டாடிஸ் அப்படின்வாங்க. முட்டாடிஸ் அப்படின்வாங்க அந்த வார்த்தை. அது வந்து ஒரு கிரீக் வார்த்தை. சரிங்களா? உடனே கூகுள் பண்ணி அதை பத்தி உங்களுக்கு இங்கிலீஷ் பேப்பர்ல ஒரு கேள்வி வரலாம் அதுல. சரிங்களா? ஓகே தேங்க்யூ. முட்டாடிஸ் அப்படின்னா எனக்கு எல்லா இடமும் சொல்லி கேள்வி வரலாம். சரிங்களா? சார் நான் சிவராமன் பேசுறேன். சொல்லுங்க சார். இது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆமா, இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கீழே வந்து என்ன பண்ணலாம், அவங்க டிபார்ட்மெண்ட் நினைச்சாங்கன்னா சரி அந்த வந்து ரூல் 16 கீழே சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணலாம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இதுமே சாதாரணமா போயிட்டே இருக்கும். நம்ம வந்து தேவையில்லாத ஒண்ணு அப்படி என்ன பண்ணுவாங்க, எங்கிட்ட இருக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம தான் கேட்போம். சரிங்களா? அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் ஒன்றும் இல்லை. தெரிஞ்ச பிறகு கூட அதை விடுப்பா அப்படின்ற வரைக்கும் ஒன்றும் இல்லை. நம்மளோட கட்டணம் கட்டுறப்பதான் CCS ரூல்ஸ்லாம் வரும், CCS கான்டாக்ட் ரூல்ஸ்லாம் வரும். சரிங்களா? போராடுறாங்க, உயிர் பேர்லயோ போடுறாங்க. இதை ரொம்ப சீரியஸா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா வித் பர்மிஷன் கூட நீங்க வந்து போயிட்டுங்க அப்படின்றாங்க. உங்க HOD கமிட் பண்ணாங்கன்னா நீங்க போயிட்டுங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 4 பேர் ஸ்டாக்ல போடுறாங்கன்னா அவங்க HOD பெர்மிஷன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 பேர் பெர்மிஷன் வாங்க பண்ணாங்கன்னா இந்த 6 பேர் மேல நீங்க சார்ஜ் ப்ரே பண்ணலாம். ஆனா இப்ப என்ன பண்ணுவான், நான் மட்டும் பண்ணலங்க 4 பேர் பண்ணிக்காங்க பெர்மிஷன் வாங்கிக்காங்க, பெர்மிஷன் இப்போ கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? பெர்மிஷன் டிலே பண்ண என்ன பண்ணலாம், கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ இதெல்லாம் திருப்பி அதே மாதிரி நீங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து கேன்வாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும். நீங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பண்றது பண்ணதான் செய்வாங்க அவங்க. சரிங்களா? டவுரி வாங்கக்கூடாதுன்னு இருக்கும். டவுரி வாங்கினாங்க தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, ப்ரூவ் பண்ண முடியாது அவங்களால. அந்த மாதிரி எல்லாமே என்ன பிரைவேட் ரேட் பண்ண முடியாதுன்னு இருக்கும். சொந்தமாக கடை வச்சிருக்காங்க நிறைய பேர். சரிங்களா? இது வந்து என்ன பண்ணலாம், தேடி தூண்டினாங்கன்னா பண்ணுவாங்க. அதர்வைஸ் என்ன பண்ணுவாங்க, இதை சான்ஸ் இல்லைன்னா சாதாரண விட்டு போயிடுவாங்க. ஸோ ஷேர்ஸ்ல வந்து நீங்க வந்து பெர்மிஷனோட பண்ணலாம்னு ஒரு மாசம் வருது. பெர்மிஷன் கொடுக்கலன்னா பண்ண முடியாது. ஆனா பண்ணீங்கன்னா உங்களை நீங்க பண்றீங்க சார்ஜ் போட முடியாது. சார்ஜ் போடணும்னு நினைச்சாங்கன்னா இது உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கைடன்ஸ் தான், இது கம்பல்சரியா அதை கடைபிடிக்கணும் கிடையாது. சரிங்களா? எப்பயுமே கான்டாக்ட் ரூல்ஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் கைடன்ஸ். சரிங்களா? அதே மாதிரி என்ன சொல்றாங்க, ரூல் 21 என்ன சொல்றாங்க, ஒரு முக்கியமான சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த கல்யாணமானவரோட வந்து நீங்க வந்து எந்த தொடர்பு வச்சுக்கூடாது, அவரோட நீங்க கல்யாணம் பண்ணிக்கூடாது அவங்க ரூல் 21 சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனா இதுக்கு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்க முடியுமா? கல்யாணம் பண்ண என்ன பண்ணுவாரு, 2வது கல்யாணம் பண்றப்போ கூட்டிட்டு கோயில சாரி கட்டிடுவாரு. சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபேமிலி பென்ஷன் எல்லாம் வாங்கிருப்பாங்க. ஃபேமிலி பென்ஷன் வந்து கல்யாணம் பண்ணீங்கன்னா ஃபேமிலி பென்ஷன் நின்றோம். கல்யாணம் பண்ணிப்பாங்க, கல்யாணம் பண்ண கவர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த CCS ரூல்ஸ் வந்து நம்மளை வந்து வேணும்
அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒப்பு பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுபடி ப்ரே பண்ணுவாங்க. அவ்வளவுதான். அதுபடி ப்ரூவ் பண்றது அவங்களுடைய வேலை. யார் சார்ஜஸ் பண்ணாங்களோ அவங்களுடைய ப்ரூவ் பண்றது அவங்களுடைய வேலை. அதுக்கு நீங்க மெட்டீரியல் எவிடன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா தப்ப முடியாது. மெட்டீரியல்ஸ் எவிடன்ஸ் இல்லைன்னா கொஞ்ச நாள் உங்களை கரெக்ட் விட்டுருவாங்க. ஸோ அந்த கிரிமினல் லா படி மெட்டீரியல் எவிடன்ஸ் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இவங்க சாதாரணமா என்ன சொல்லுவாங்க, இந்த சிசிஎஸ் ரூல்ஸ்ல வந்து ஏதாச்சும் ஒன்று மேல உங்களுக்கு ப்ளேம் பண்ணாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, உங்க டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, சரி என்ன நடந்து உடனே எழுதி கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம், உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கம்மியா தண்டனை கொடுத்துருவோம், ரெண்டு உங்களை ரிலீவ் பண்ணிடுறோம், மற்றவங்களாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்வாங்க. எழுதி கொடுங்க அப்படின்னா எழுதி கொடுத்தாங்கன்னா தட் இஸ் த மெட்டீரியல் எவிடன்ஸ். அதை வச்சு உங்க மேல திரும்பிப்பாங்க. சரிங்களா? ஸோ எந்த மேனேஜ்மெண்ட்டுமே வாட் எவர் மேனேஜ்மெண்ட், ஐ எம் நாட் டிஃபைனிங் அப் பீப்புள் மேனேஜ்மெண்ட், என்ன பண்ணுவாங்க, சரி எழுதி கொடுத்துருங்க, நான் உங்களை வந்து ஒன்றெல்லாம் பார்த்துக்கிறேன், உங்க சைடில் ஒன்றெல்லாம் பார்த்துக்கிறேன், எழுதி கொடுத்துருக்கோங்க. எழுதி மட்டும் கொடுத்தாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் அதுக்கு வெளில வர முடியாது. எழுதி கொடுக்காம இருந்தாங்கன்னா நிறைய டெக்னிக்கல் க்ரௌண்ட்ஸ் அவங்களை சேலஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம் அந்த சிசிஎஸ் ரூல். சரிங்களா? ஸோ அந்த மெட்டீரியல் எவிடன்ஸ் வந்து ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். சிசிஎஸ் ரூல்ஸ் கீழே வந்து மெட்டீரியல் எவிடன்ஸ் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வரையும் அவங்க பிரச்சனை கிடையாது. அவங்க தெரிஞ்சாலும் விட்டுட்டு போயிடுவாங்க. வேற ஏதாச்சும் நம்ம பண்ணோம்னா இதெல்லாம் எடுத்து கொண்டுவாங்க. சாதாரணமா எல்லா இடத்துலயும் தான் இருக்கும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா 100 ஒரு ஆபீஸ்ல 100 பேர் நாங்க வச்சுக்கல, 100 பேர் இருந்தாங்கன்னா 70 பேர் மேல நீங்க வந்து போட்டீங்கன்னா 70 பேர் வேலையை விட்டு போயிடுவாங்க. அவனுக்கு வேலையே ஆகாது. சரிங்களா? எங்க ஆபீஸ் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லுவாரு, அவனை கூப்பிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான், சஸ்பென்ஸ் 50% வாங்கிடுவான். அப்புறம் 3 மாசம் கழிச்சு எழுதி கொடுத்து 75% வாங்கிடுவான். சரிங்களா? 6 மாசம் 2 வருஷத்துல என்ன பண்ணுவான், அவன் வந்து அவன் மேல ஒரு தப்பு ப்ரொவைட் ஆயிடும். இந்த பீரியட்லாம் டியூட்டி ட்ரீட் பண்ண சொல்லிடுவான். சரிங்களா? முழு சம்பளமும் கொடுத்துருவீங்க அரியர்ஸோட. ஸோ 2 வருஷம் வேலையே இல்லாம என்ன பண்ணிடுவான், நல்ல சம்பளமும் வாங்கிட்டு போயிடுவான். அதனால யாரையும் சஸ்பெண்ட் பண்ணாதே எங்க ஆபீஸ்ல ஒருத்தர். சரிங்களா? சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படிங்கிறாரு. சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதுல சொசைட்டில லோன் போட்டு வச்சிருப்பான், ஆபீஸ்ல வந்து நிறைய இதெல்லாம் போட்டு வச்சிருப்பான். நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிடிக்க கூடாது. அவன் வந்து சாதாரண நேரத்தில் அவங்களை சம்பளத்தோடய சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா நிறைய சம்பளம் வாங்கிக்குவான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றுக்குள்ளே இப்போ லூப் கோட்ஸ். ஸோ அதை பொறுத்தவரைக்கும் சிசிஎஸ் ரூல்ஸ்ன்றது ஒரு மைன்யூட் ஏரியா. அவங்க நீங்க மெட்டீரியல் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களை வந்து அவங்க பண்ண முடியும். உங்களை கட்டம் கட்டணும்னு நினைச்சாங்கன்னா பண்ண முடியும். அதர்வைஸ் எந்த ஆபீஸ்லயும் எனக்கு தெரிஞ்சு யாரையும் கட்டம் கட்டம் பண்ண மாட்டாங்க. எங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கல, நீங்க ஷேர்லயோ ஸ்டாக்லயோ தேர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பட் யாரும் தெரியாது. சரிங்களா? ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க ஆபீஸ் நேரத்துல நீங்க வந்து எங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனா தான் போகும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, பின்னாடி நீங்க வந்து உட்காந்து ஸ்டாக் பார்க்குறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறீங்க, நீங்க வந்து என்ன சாப்பாடு எப்படி பார்க்குறீங்கன்னா இருக்க வேலை கட்டு போயிடும். அதனால என்ன பண்ணாங்க, அவங்க ஸ்டாக் மார்க்கெட் பண்ணாதீங்க, நீங்க என்ன பண்ணாதீங்க, மற்றவங்களுக்கு கணக்கு கொடுத்துருவாங்க. என்ன பண்ணணும், உங்க ஆபீஸ் வேலை பாதிக்கப்படுறது தான் நீங்க ப்ரூவ் பண்ணிடலாம். இதனால என்னோட ஆபீஸ் வேலை எதுவும் பாதிக்கப்பட்டு ப்ரூவ் பண்ணீங்கன்னா கிளீன் ஷீட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ சிசிஎஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 கேள்வி வரலாம். சரிங்களா? அந்த ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சு அந்த ரூல் படி எழுதி வச்சுக்கோங்க. எம்சிக்யூ அனுப்பி வரேன் அப்படின்னு எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுருன்னா அதை பாருங்க ஒரு டைம். ஓகேவா? anything other thing sir? Sir, rule 7, 8, 10 sir. Sir? Sir, rule number 7, 8, 10 sir. What not? Not to try a strike. ரூல் 7 நீங்க ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைக் பண்றது, கேன்வாஸ் பண்றது, அடுத்தவங்களை வேலைக்கு வரவிடாம தடுக்கிறது, பென் டவுன் பண்றது, இதெல்லாம் வந்து ரூல் 7 கீழே வந்துடும். ஸ்ட்ரைக் சார். ரூல் 9 நீங்க வந்து கவர்மெண்ட் பாலிசியை வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணக்கூடாது, நான் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்து எங்களுக்கு தேவையில்லை, அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் பாலிசியை. சரிங்களா? ஆனா இது ரெண்டையுமே ஹைகோர்ட் சில கேஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து இல்ல, அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றது, கவர்மெண்ட் பாலிசியை கிரிட்டிசைஸ் பண்றது அவங்க ரைட் இருக்கு, அது வந்து கவர்மெண்ட் நீங்க போன்ற ஒரு பாலிசியை வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்றது கிரிட்டிசிசம் கிடையாது அப்படின்றத லேட்டஸ்டா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நீங்க ஸ்ட்ரைக் வந்து உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு ஒரு ஹைகோர்ட் ஆஃப் கேரளால ஒரு கேஸ் வந்துருக்கு. சரிங்களா? நீங்க வந்து நாட் ஸ்ட்ரைக் ரூல் இருக்கு, பட் அவங்க என்ன பண்ணலாம், நீங்க ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா இதெல்லாம் பண்ணுவோம் ரூல் 7 கீழன்னு உங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஆனா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருப்பாங்க மக்கள். சார் ஓகே சார், ப்ளீஸ். ஓகே சார், இது வரைக்கும் நான் மறுபடியும் உங்களுக்கு சொன்ன மாதிரி எம்சிக்யூ அனுப்பிடுறேன் நான். சரிங்களா? இதை பாருங்க. ஓகே, இது முடிச்சுக்கலாமா இதோட?